வணக்கம். ஆ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல ஆக்சுவலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள்ஸ் அதாவது புதுசா வந்து இருக்கிற கரன்சி பேர்ஸ் வந்து எனக்கு எப்படி ஆட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஒண்ணும் இல்ல சிம்பிள். இங்க பாருங்க. இந்த வியூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல வியூ கிளிக் பண்ணுங்க. இதுல சிம்பிள்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம புரோக்கர்கிட்ட வந்து என்னென்ன ஆ ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்க வந்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மெட்டல்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா யூரோ விஸ் கோல்டு இருக்குது, கோல்டு விஸ் யூஎஸ் டாலர் இருக்குது, சில்வர் விஸ் யூஎஸ் டாலர், சில்வர் விஸ் ஈரோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர்ஸ் இருக்குது மெட்டல்ஸ்லேயே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் மார்க்கெட் ஆக்சுவலாக இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்ஃபோசிஸு, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, இத்தனை பேர்ஸ் இருக்குது. இது போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் விப்ரோ வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே டாலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட் ஆயிரும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அது எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் க்ரியேட் நியூ சார்ட்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் சிஎஃப்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணது. இப்போ விப்ரோ இருக்குது, இது 4 இருக்குங்களா. இப்போ வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் எகெயின் வியூவில் போகிறீங்க, சிம்பிள்ஸ் போகிறீங்க, இந்தியன் மார்க்கெட் இதில் போனீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் ஆட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டன் கலரில் மாறிடும். ஓகே கொடுங்க. எகெயின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் சார்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த சார்ட்டோட இந்த கலர்ஸ் வந்து எனக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. இது ஒன்றும் இல்லை, இது கேண்டில்ஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்காக மாறிடும். இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கண்ட்ரோல் ஜி, இது கிரிட்னு இருக்குது. இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட்டெல்லாம் போயிடும், அதாவது அந்த கோடு இருக்கிறதெல்லாம் போயிடும். அப்புறம் வந்து மறுபடியும் எகெயின் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதுதான் ஆக்சுவலாக சாம்பிள். இப்படி அடுத்தது என்னம்மா மாறணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. இதை வந்து நீங்கள் நான் ஜஸ்ட்டு வேறு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் போயிட்டு ஒயிட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட்னா ஃபோர் கிரவுண்டு வந்து ஆப்போசிட் கலராக இருக்கணும், பிளாக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வியூ கிடைக்கும். அது ஃபோர் கிரவுண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் கிரிட்டு வந்து நம்மளுக்கு இது என்ன பேக்ரவுண்ட் என்ன கொடுத்தீங்க, ஒயிட் கொடுத்தீங்களா. ஸோ இதையும் ஒயிட் கொடுங்க. பார் அப் அதாவது மேலே போகிற பாரெல்லாம் என்ன கலரில் வேணும், இது லைனில் இருக்குது, க்ரீன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. க்ரீன் பார் டவுன் ஆகிறது வந்து ரெட் கலரில் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, ரெட்டு. அதே மாதிரி இந்த புல் கேண்டில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் பார்க்குறக்கு அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கணும்னா க்ரீன். பியர் கேண்டில் வந்து எனக்கு ரெட்டில் இருக்கணும். லைன் சார்ட் அது நமக்கு தேவையில்லை, வால்யூம்ஸு தேவையில்லை, ஆஸ்க் ப்ரைஸ், பிட் ப்ரைஸ் எல்லாம் ஓகே. ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களோட இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட சார்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா சார்ட் வந்து இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா. வேறு என்ன இருக்குது, இன்சர்ட் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க எனக்கு பாருங்கள், இந்த இன்சர்ட்டில் போயிட்டு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ட்ரெண்டில் வந்து இத்தனை டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் முக்கோ என்னமோ இருக்குது. மூவிங் ஆவரேஜ் போடுறவங்க இங்கே மூவிங் ஆவரேஜ் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். சிம்பிள் அப்படின்னா இந்த 200 மூவிங் ஆவரேஜ் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ளூ கலரில் அது அங்கே வருங்க 200 மூவிங் ஆவரேஜ் வந்துருச்சு. இது நீங்கள் டெய்லியில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் டிஸ்பிளே ஆகலை. இது டாடா ஸ்டீலுங்களா. ஓகே ரைட்டு. சரி, நம்ம கோல்டுக்கு வந்துடுவோம். என்னென்னா அதில் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்சர்ட் போகிறீங்க, இண்டிகேட்டர்ஸ், ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜ் 200 இருக்குது. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா செல் போவாங்க. மறுபடியும் எகெயின் வந்து இதிலிருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா மேலே போகும் அப்படின்ட்டு. இதில் டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த 200 மூவிங் ஆவரேஜ் வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னா ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டில் இருக்கான்னு அர்த்தம். இதுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா பை ட்ரெண்டில் இருக்கான்னு அர்த்தம். அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இது நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ பண்ணுறவங்களுக்கு இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பழகினவங்களுக்கு. அப்புறம் வேறு என்ன இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. கிரிட்டில் நம்ம சொல்லியாச்சு, அதுதான் அந்த பெட்டி பெட்டியாக வர்றது. லைன் சார்ட் இந்த டைம் ஃப்ரேமில் வந்து நம்மள்ட்ட எவ்வளோ டைம் ஃப்ரேம் இருக்காருங்க, 1 மினிட் இருக்குது, 5 மினிட், 50 மினிட்ஸ், 30 மினிட்ஸு,
மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இத்தனை மினிட்ஸ் இருக்கு பாருங்கள். 30 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளோ வந்து நம்ம பண்ணலாம். அது எம்டி ஃபைலில் தான் இப்படி பண்ண முடியும். ஹவர்ஸில் போனீங்கன்னா 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 1 ஹவர் 4 ஹவர் மட்டும் இல்லை, 2 ஹவர்ஸ் இருக்குது, 3 ஹவர்ஸ் இருக்குது, 6 ஹவர், 8, 12, இந்த மாதிரி ஹவர்ஸ்லேயே இவ்வளோ இருக்குது, மினிட்ஸ்லேயே இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு போவோமே. இப்போ இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸில் இருக்கிறது. ஒவ்வொரு கேண்டிலும் 8 ஹவர்ஸ் இருக்கும். வேறு என்ன இருக்குங்க? வேறு இந்த ஆப்ஜெக்ட்ஸில் போனீங்கன்னா இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது வருங்க, இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டைப் ஆஃப் சேனல் இருக்குது. இந்த கேன் சொல்லிட்டு இது ஒரு டூல், எப்படி ஃபிபானாக்கிங்கிற ஒரு டூலோ அதே மாதிரி கேனுங்கிறது ஒரு டூல். இதை வச்சு சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. சும்மா இப்படி இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் மாதிரி தான் கிட்டத்தட்ட, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். வேறு என்ன இருக்குது? இண்டிகேட்டர்ஸ் பார்த்தாச்சு, ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? எலியாட் வேவ், எலியாட் மூவ். இந்த எலியாட் வந்து இதுக்கு நிறைய பேர் வந்து இந்த வேவ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்கலாம் இது பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா 1, 2, 3, 4, 5, அதாவது 5வது வேவ் வரும்போது உங்களுக்கு வந்து முடிஞ்சுது, நெக்ஸ்ட்டு வந்து எங்கன்னா அப் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பட் ஆனால் டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ட்ரேட் பண்ணுவாங்க. இது வேவ்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க அப்படி ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு வேண்டி இது யூஸ் ஆகிறது. அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். விஷுவலேஷன் வந்து இப்போ இது வந்து எலியேட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டெய்லியில் போட்டிருக்கீங்க, எனக்கு டெய்லியில் மட்டும்தான் தெரிஞ்சால் போதும், மற்றதில் எனக்கு ஹவர்ஸ்லலாம் பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகிடுது அப்படிங்கும்போது நீங்கள் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு டெய்லி மட்டும் வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா அது வந்துடும். அதே நீங்கள் 4 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. 4 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அது இங்கே போட்டிங்கன்னா அது இங்கே இருக்காது, டெய்லியில் மட்டும்தான் அது காமிக்கும். ஸோ அப்படி ஒன்று இருக்குது. ரெண்டாவது வேறு என்ன இருக்குது? டூல்ஸில் வந்து ஒன்றும் இல்லைங்க. சார்ட்ஸில் இண்டிகேட்டர் லிஸ்ட்டு, ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்சர்ட்டில் வேறு என்ன இருக்குது? எக்ஸ்பர்ட்ஸு அதெல்லாம் ஒன்றும், மூவிங் ஆவரேஜ் தாங்க அதெல்லாமே. அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸு போயிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. வியூ அப்படின்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன வேணும், டூல் பார் வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டூல் பாக்ஸ் இங்கே வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. ஃபைலில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, லாகின் ட்ரேட் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இங்கே ஃபைலில் இருக்கும். தட்ஸ் ஆல். வேறு இது தெரியல. வேறு ஏதாவது எனக்கு தெரியல அப்படின்னா கேளுங்க, அதை வேணால் நம்ம சொல்லலாம், நம்ம குரூப்லேயும் கேட்கலாம். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது லைக்கு, ஷேரு அதெல்லாம் ஏதோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. அப்புறம் தான் நான் வேறு எனக்கு தெரியாதவங்களுக்கு தெரியுமாம்மா, ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி கைஸ், வேறு அடுத்தது எதாவது இருந்தால் சொல்லுங்கள், பண்ணலாம், வேணால் நம்ம சொல்லித்தரோம். ஓகே, பாய்.